அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு திருநெல்வேலியில் தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டிருக்காரு. இந்த பரப்புரையில் தனக்கு என்ன வலி ஏற்பட்டுச்சு, என்ன வேதனை ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறத மக்கள் மத்தியில் இறக்கி வச்சிருக்காரு. என்னை கரூர் விவகாரத்தில் பழி போட பார்த்தாங்க, மக்கள்கிட்ட எடுபடலை. ஜனநாயகன் படத்தை முடக்கி என்னை இவன் பயந்துருவான்னு நினச்சாங்க, நான் பயப்படலை. எஸ்ஓபியை போட்டு யாருக்குமே இல்லாத ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை கண்டிஷன்ஸை எனக்கு போட்டாங்க, அதுவும் மக்கள்கிட்ட எடுபடலை. அப்புறம் நம்ம கூடவே சுற்றி இருக்கவங்களை வச்சு தேர்தலுக்கு முன்னாடி 30 நாளில் நம்ம மேலே அவதூறு பரப்புறாங்க, அதுவும் மக்கள்கிட்ட எடுபடலை என்று முதலாக தன் மனைவி கொடுத்த விவாகரத்து வழக்கு குறித்து மக்கள் மேடையில் பேசியிருக்காரு தாவேகா தலைவர் விஜய் அவர்கள். இந்த 4 விவகாரத்தில் உண்மையிலே விஜய் மீது பழி போடப்பட்டுச்சா, விஜய் தான் அதுக்கு காரணமா என்பது குறித்தும் இன்றைக்கு தேர்தல் அந்த பரப்புரை மேடையில் இவங்கள மாதிரியெல்லாம் நம்ம மக்களுக்கு உழைப்போம் என்றும் நம்ம வீட்டு வேட்பாளர்கள்லாம் ரொம்ப எளிமையான வேட்பாளர் என்றும் விஜய் பேசியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தேர்தல் தேதி அறிவித்து 22 நாட்கள்ல 3வது முறையாக பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்கள். பெரம்பூர் திருச்சி கிழக்கு பிறகு இன்றைக்கு திருநெல்வேலியில தேர்தல் பரப்புரையை மேற்கொண்டாரு. இந்த தேர்தல் பரப்புரையில விஜயனுடைய ஆட்சி வந்தா தாவேகா வெற்றி பெற்றால் கல்வியை இப்படி கொண்டு வருவோம், மருத்துவத்தை இப்படி கொண்டு வருவோம், நீரை இப்படி பாதுகாப்போம், ஏரி குளங்களை இப்படி தூர்வாருவோம், விவசாயத்தை இப்படி செழிக்க செய்வோம், தமிழ்நாட்டுடைய கடன்களை இப்படி அடைப்போம், அண்ணன் சீரு தாய்மாமன் சீரு 2500 காஞ்சி பட்டுப்புடவை இதையெல்லாம் இந்த சோர்ஸ் அடிப்படையில் பணத்தை சேகரித்து கொடுப்போம் அப்படின்னு எதுவும் சொல்லலை. நான் வந்தா தாமிரபரணியை தூய்மைப்படுத்துவேன், நான் வந்தா திருநெல்வேலி மாவட்டத்தில் ஏரி குளங்களை தூர்வாரி விவசாயத்தை செழிக்க செய்வேன், நான் வந்தா திருநெல்வேலி இருக்கக்கூடிய கழிவுநீர் வாய்க்கால்களை இப்படி சரி செய்வேன், நான் வந்தால் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை இப்படியெல்லாம் தீர்ப்பேன் அப்படின்னு எதுவும் சொல்ல. சாதிய சிக்கல்கள் குறித்தோ அங்கே நடக்கிற ஆணவ படுகொலைகள் குறித்தோ ஒரு வார்த்தை பேசாது என்னை முடக்க பார்க்குறாங்க, என்னை அடக்க பார்க்குறாங்க, என்னை எவ்வளோ அவதூறுகளை பரப்புறாங்க. இந்த காட்டு ஓனா இருக்கு பாருங்க, காட்டு ஓனாடு வாய வைக்கும், இந்த இது இருக்கு பாருங்க மூஞ்சூர் எலி, அந்த மூஞ்சூர் எலி அது மாதிரி இன்னும் வாய்க்குள்ள ஏதாவது வச்சிருக்கியா இல்லை இப்படி என்ன உங்க நண்பன், உங்க அண்ணன், உங்க விஜய் வந்திருக்கேன் என்னமேல அவதூறு பரப்புறாங்க, எத்தனையோ வேதனைகளை. என்னது வந்த உடனே வேதனைய வலிய தாங்கிக்கிட்டு எத்தனையோ விமர்சனங்களை தாங்கிக்கிட்டு அவதூறுகளை தாங்கிக்கிட்டு நான் வந்திருக்கிறேன்றாப்புல. என்ன அவதூறு விரும்பல பரப்பிட்டாங்க, என்ன விமர்சனத்தை விரும்பல பரப்பிட்டாங்க என்னன்னு பார்த்தா கரூர் விவகாரத்தில் இவர் மேலே பழி போட பார்த்தாங்களாம், ஜனநாயகன் படத்தை முடக்க பார்த்தாங்களாம், எஸ்ஓபியை பார்த்து தடை பண்ண பார்த்தாங்களாம், இவர் சுற்றி இருக்கவங்களை வச்சே இவர் மேலே அவதூறு பரப்புறாங்களாமா. கரூர் விவகாரத்தில் இந்த ஆள் தாமதமாக போனதுனால தான் 41 பேர் செத்து போனான், அது உலகத்துக்கே தெரியும். உன் காலதாமதம் தான் 41 பேரை கொன்னுச்சு, செத்த பிறகும் அவங்கள களத்தை விட்டு ஓடி போன கோலனி. ஓம் காளி ஜெய் காளி, விஜய் ஒரு ஓடுகாலின்னு சொல்லி இன்னைக்கு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கான். ஓடுகாலியாக ஓடி போயிட்டு இவர் அங்கே உட்கார்ந்துக்கிட்டு என் மீது பழி போடப்பட்டாங்க, இவ்வளவு அபாண்டமான பழியை என் மேலே போடப்பட்டத மக்கள் நம்பலை. எந்த மக்கள் நம்பலை? ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் பூனுக்கு ஆடி துப்பிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு கட்சிக்காரன் உன்னை பார்க்க ஒரு ரசிகன் செத்து போயிருக்கிறான், சாக கொடுத்துட்டு ஓடி போயிட்டு செத்து விழுந்துட்டு இருக்கும்போது தண்ணி பாட்டை தூக்கி எரியிற, அந்த சத்து சாகும் போதும் பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ராகம் போட்டு பாட்டு பாடிக்கிட்டு இருக்க ஒரு சைக்கோ பையன் நீ, மன நோயாளி நீன்னு சொல்லி கரூர் மக்களே பேசியிருக்கான். ஏங்க விஜய் மட்டும் சரியான நேரத்துக்கு வந்திருந்தா என் பிள்ளைங்க செத்துக்குமாங்க, அவன் 12 மணிக்கு வர சொல்லிட்டு 7 மணிக்கு வரான் அப்படின்னு என்கிட்டயே பிள்ளைகளையும் மனைவியும் 3 பேரை பழி கொடுத்த அந்த தந்தை பேட்டி கொடுத்த பேட்டி இன்னும் அப்படியே இருக்கிறது. எல்லாரும் சொன்னது, அந்த குடும்பத்தை தாண்டி அங்கிருக்கூடிய எல்லா மக்களும் சொன்னது விஜயினுடைய காலதாமதம். விஜய் தண்ணி கொடுக்காம இப்போ 12 மணிக்கு ஏறிட்டு வர்றீங்கல்ல, கூரை போடுறீங்களே, அதை கரூரில் பண்ணியிருந்தா, தண்ணியை கொடுத்துருந்தா, மொபைல் டாய்லெட் வச்சிருந்தா, உன் கட்சிக்காரன் ஒழுக்கமாக நடந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்குமா? எங்களுக்கு மட்டும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை போடுறாங்க, கண்டிஷன்ஸை போடுறாங்க, எந்த கட்சிக்கும் போடுறத இந்த விஜய்க்கு மட்டும் போடுறாங்க. ஏன்னா நம்ம மேலே அவங்களுக்கு காண்டு போடா பூண்டு
என்ன காண்டு? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் எவனாவது பைக்கில் விழுந்து சாகுறானா? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் எவனாவது டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறானா? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் எவனாவது மரத்தில் ஏறானா? நாம் தமிழர் கட்சி கூட்டத்தில் இப்படி கூவுன்னு எவனாவது ஓடி வரானா? இன்னைக்கு மட்டும் 16 பைக்கு கீழே விழுந்திருக்கு. அதில் 16 வயசு பையன் ஒருத்தன், 5 பேர் விபத்துக்குள்ளாட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கான். பாளையங்கோட்டையில் மட்டும் விக்கிரவாண்டியில் மாநாடு 7 பேர் சாவு, மதுரையில் மாநாடு 3 பேர் சாவு, கரூரில் இது 41 பேர் சாவு, இந்த பக்கம் தஞ்சாவூரில் ஒருத்தர் செத்து போயிருக்கான். தஞ்சாவூரில் செத்து போனவனை இது வரைக்கும் விஜய் கட்சியுடைய அபிஷியல் பொறுப்பாளர் ஒருத்தன் கூட பார்க்கல. போய் பார்த்தது நாம் தமிழர் கட்சியுடைய திருவையாறு பொறுப்பாளர் செந்தில்நாதன் இறந்து போறாரு. மரியாதைக்குரிய தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி போய் நிதி கொடுக்குறாரு, பார்க்கிறார் அவர் தொகுதியில் வர்றதுனால. இறந்து போன பிறகு நாம் தமிழர் கட்சி போய் நிற்குது. ஆனால் இவன் கட்சிக்காரன் ஒருத்த கூட நிற்கல. 51 பேர் இது வரைக்கும் செத்துருக்கான், 54 பேர் இது வரைக்கும் செத்துருக்கான். இன்னும் லிஸ்ட் கூட்டிகிட்டே போய்கிட்டே இருக்கும். உங்க விஜய் உயிரை எடுக்க வர்றேன்னா அப்படின்னு பாடினா தான் சரியா இருக்கும். கட்சிக்காரன் செத்தும்போது ஓடி போயிட்டு இப்படி எந்த கட்சியிலும் நடைபெறாத அளவுக்கு வண்டி மேலே ஏறுறது, பைக்கில் ஏறுறது, நடுவில் அந்த தடுப்பு சுவர்களை இடிப்பது, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, பேரிகார்டு, அதை உடைச்சு போடுறது, மரக்கலையில் உடைச்சு போடுவது, சாக்கடையில் விழுவது, பொதுமக்களுக்கு இடையூறாக வண்டி ஓட்டுவது, ஹெல்மெட் இல்லாமல், தலைக்கவசம் உயிர்கவசம்ன்றாங்க, தலைக்கவசம் கட்டாயம்ன்றாங்க, ஒரு பய கூட ஹெல்மெட் போடலைங்க. அப்போ எஸ்ஓபி போடுவாங்களா போட மாட்டாங்களா? அதிமுகவுக்கு போடலை, அவங்களுக்கு போடலை, இவங்களுக்கு போடலை. அதிமுக கூட்டத்தில் யாரும் டிரான்ஸ்ஃபார்மர்லையோ கொடிமரத்துலையோ ஏறலை, பைக்கில் வந்து போய் மோதலை, யாரும் எடப்பாடி பழனிசாமி பார்க்குறதுக்கு இப்படி சோம்பி மாதிரி போகலை. புதுச்சேரியில் ஒருத்தன் வண்டி கொண்டு வந்துட்டு இருக்கார் விஜய், வண்டி மேலே ஒருத்தன் ஏறி போயிட்டு இருக்காங்க. யோ படத்தில் பார்த்துருக்கோம், இப்படி கார் வரும்போது பைக்லேருந்து கார் மேலே விழுந்து வில்லன் அடிக்கிறதுக்கு பாய்வாங்க. அது மாதிரி இந்த ஃபோர்ஸ் அர்பேனியா வண்டி மேலே ஒரு சின்ன பையன், ஒரு மைனர் பையன், அவன் ஏறி போகிறான். அப்போ காவல்துறை ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடும்ல, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடும்ல. பொதுமக்களுக்கு இடையூறாக கூடி ஒரு இடத்துல அந்த இடத்தையே பண்ணி மேய்ஞ்சிருக்கும்ல. பண்ணி மேய்ஞ்ச காடு எப்படி இருக்கும்? ஒரு கரும்பு காட்டுக்குள்ள காட்டு யானை புகுந்தா எப்படி இருக்கும்? கண்ணாடி கடைக்குள்ள காட்டெருமை புகுந்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் தாவேக்கா கட்சிக்காரன் போன ஊர். அதனால தான் ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் எதையோ பண்ணிட்டு போங்கடா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா போய் உரையை நிகழ்த்திட்டு போங்கடான்னு சொல்லி ஊருக்கு ஒதுக்குப்புறமா டென்ட் போட்டு உட்கார வச்சிருக்காங்க. இது ஊருக்குள்ள விட்டுருந்தா மொத்த ஊரையும் சதைச்சிருப்பாங்க. திருநெல்வேலி சத்யா வசந்தன் கூட தொடங்கி மொத்தத்தையும் அபகரிச்சு அப்படியே புயல் அடிச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். மற்ற கட்சி ஏன் இல்லைன்னா, மற்ற கட்சியில் ஒழுக்கம் இருக்கு, மற்ற கட்சியில் கண்ணியம் இருக்கு, மற்ற கட்சியில் குறைந்தபட்ச கட்டுப்பாடு இருக்கு, மற்ற கட்சியில் குறைந்தபட்ச ஒரு அரசியல் விழிப்புணர்வு இருக்கு, அறம் இருக்கு. கட்சி கூட்டத்துக்கு வந்தால் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. இவன் எதை பற்றி கவலைப்படாமல் இன்னைக்கு தூத்துக்குடியில் கிளம்பி இந்த கேடிஎஸ் நகர் வரைக்கும் மொத்த பேரும் 100 பைக்கில் வர்றான். மற்றவங்க அந்த சாலை வழியாக வரணும்ல, உங்களுக்கு மட்டும் அந்த சாலை போடப்பட்டிருக்கா? அவசர ஊர்தி வரும், ஆம்புலன்ஸ் வரும், மருத்துவமனைக்கு போவாங்க, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போவாங்க, கல்லூரிக்கு போவாங்க, வேலை முத்துமா போவாங்க, மற்ற கட்சிக்காரங்க பிரச்சாரத்துக்கு வருவாங்க. யாருமே வரக்கூடாது, நான் மட்டும்தான் அந்த சாலை வழியாக போடும் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன் போடுவாங்கல்ல. நீங்கள் தானே சொன்னீங்க எஸ்ஓபியை மட்டும் ரத்து பண்ணட்டும், தேர்தல் ஆணையம் கட்டுப்பாட்டில் மட்டும் வரட்டும், எங்கள் தளபதி வீதியாக வரப்போறாரு, ஊரா வந்து உரை நிகழ்த்த போறாரு அப்படின்னு சொன்னீங்க. இப்போ என்னாச்சு? நேற்றுக்கு முந்தான ஒரு கூட்டம், இன்னைக்கு ஒரு கூட்டம், அப்புறம் நாளைக்கு மறுநாள் ஒரு கூட்டம், 15 நிமிஷம் பேச்சு. அதுலேயும் ஓட்டுக்கட்டு வர்றதுக்கு உங்களுக்கு தெம்பு இருக்கா? எப்படி வருவீங்க? மறந்துட்டான். அடுத்த வரியை மறந்து திரும்பி படிச்சுட்டு இருக்காப்ல. நம்ம ஒரே ஒரு காமராஜர் தான் வரணுமா, ஒரே ஒரு அண்ணா தான் வரணுமா, ஒரே ஒரு எம்ஜிஆர் தான் வரணுமா, அதுக்கப்புறம் யாரும் வரக்கூடாதா? அது மாதிரி வரத்தான். யாரு? காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர். இந்த முகரக்கட்டை மூஞ்ச முழுசா பார்த்தா 3 நாளைக்கு தண்ணி குடிக்க முடியாது. அது காமராஜர், அண்ணா, எம்ஜிஆரா? யார் இவர்? நீங்கள் காமராஜர். யோ, இந்திய விடுதலை போராட்டத்தில் 7 ஆண்டுகள் சிறையில் இருந்து சாகும்போது சட்டப்பையில் 120 ரூபா பணத்தோட 2 முறை முதலமைச்சராக இருந்து இறந்து போனவர்.
நீ ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே சொத்துக்களை மறைத்து, மனைவியின் சொத்துக்களை மறைத்து, ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊழல் பெருவழியை புறத்தையும் உள்ளத்துக்கு போட்டு வச்சுக்கிட்டு ஆட்சி அமைக்கணும் வர்ற நீங்கள் காமராஜர் ஒப்பிடலாமா? எளிமையான வாழ்க்கை வாழ்ந்தவர் காமராஜர். முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ், ஒரு போலீஸ் போயிட்டு இருக்கு, காமராஜர் முதலமைச்சர், முன்னாடி ஒரு போலீஸ் பண்ணி போகுது சைரன் வச்சுக்கிட்டு. காமராஜர் என்ன சொல்றாரு? நான் என்ன பாகிஸ்தான்லேயே போயிட்டு இருக்கேன், சொந்த ஊர் தானே போயிட்டு இருக்கேன், நானே செத்தா போயிட்டேன், சங்குட்டு போயிட்டு இருக்கேன், போச்சொல்லு, எதுக்கு டீசலுக்கு பிடிச்ச கேடு, போச்சொல்லு அவனை என்று சொன்ன எளிமையினுடைய வடிவம் காமராஜர். கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே எனக்கு இசட் பிரிவு வேணும், எனக்கு ஒய் பிரிவு வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும், என் வீட்டுக்கு பாதுகாப்பு வேணும், சார்ட்டர்ட் ஃப்ளைட்டு, ரோல்ஸ் ராய்ஸ் காரு, BMW காரு, ரேஞ்ச் ரோவர் காரு, 6 கோடி கேரவனு, ஏசி அறை, குழு அறை, 9,000 ஸ்கொயர் ஃபீட்டில் பெரிய பங்களா, பட்டினப்பாக்கம் வீடு, 10 வீடு, 10 இடத்துல தோட்டம், எல்லாம் 800 கோடி பேங்க் பேலன்ஸ் வச்சிருக்க நீங்கள் காமராஜரை பற்றி பேசுறதுக்கு தகுதி இருக்கா? அவர் கட்டவரல் வருவீங்களா ப்ரோ? அடுத்த எம்ஜிஆரா 22 வருஷம் அவர் அண்ணா கூட பயணிச்சாரு. கட்சியில் சரிவாதி தொண்டர்களை கொண்டு வந்தாரு. திண்டுக்கல்ல இடைத்தேர்தலில் போட்டி போட்டு மாயத்தவரை வெற்றி பெற வச்சாரு. அப்புறம் 5 வருஷம் உழைச்சி ஆட்சி எளிமையான மக்களின் ஆட்சியை நடத்தினார். அதனால எம்ஜிஆர் கொண்டாடப்படுறாரு. அண்ணாவின் ஆட்சி என்பது மிக மிக எளிமையான ஆட்சி, மிக எளிமையானவர். அவர் பேசாத கிராமம் இல்லை, கால்படாத கிராமம் இல்லை. 3 மணி நேரம் 4 மணி நேரம்னும் சின்ன துண்டுச்சீட்டு இல்லாமல் சரளமாக மக்கள் மொழியில் மக்கள் பிரச்சனையை பேசுவார். இனம் மொழி பண்பாடுன்னு பேசுவார். அதனால் அவங்க வெற்றி பெற்றாங்க, எளிமையாக வாழ்ந்தாங்க. அதனால் அந்த 3 பேரும் லீஜெண்டாக கொண்டாடப்படுறாங்க. அவங்களோட உங்களை ஒப்பிடுவதற்கு மனசாட்சி உங்களை உறுத்தலையா? நம்ம தாவேக்கா கட்சி மக்களுக்கு எப்படி தெரியுமா போராடும், நம்ம ஆட்சி எப்படி தெரியுமா போராடும்? முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரி, சுந்தரலிங்கம் ஐயா மாதிரி, அழகுமுத்துக்கோன் ஐயா மாதிரி, ஒண்டி வீரன் ஐயா மாதிரி, வஉசி ஐயா மாதிரி, கட்டபொம்மன் ஐயா மாதிரி போராடுமா? யாரு? நாட்டுக்காக சொத்து அம்பட்டையும் வித்துட்டு போய் கப்பலை ஓட்டிய வஉசி சிதம்பரனார் எங்க? சொத்துக்களை கோடி கோடியா சேர்ப்பதற்கும் சேர்த்து வைப்பதற்கும் அரசியலுக்கு வந்திருக்கிற நீங்க எங்க? விட்டுட்டு வந்தீங்க. வஉசி விட்டுட்டு வந்தாரு. சொத்துக்களை வித்து காலா லாவியங்கிற கப்பலை கட்டினாரு. ஏழை எளிய மக்களுக்காக நின்னாரு. செக்கிழுத்த செம்மலாக 4 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். முத்துராமலிங்க தேவர் திருமணமே செய்து கொள்ளாமல் தன் சொத்துக்களை ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்துட்டு 9 வருஷம் ஜெயிலில் இருந்து மக்களுக்காக தேர்தலில் போட்டி போட்டு அரசியல் செஞ்சார். குற்றப்பரம்பரை சட்டத்தை எடுத்து போராடி சிறைக்கு போனார். மதுரை பஞ்சாலை தொழிலாளர்களுடைய போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறைக்கு போனார். அதே போல சுந்தரலிங்கனார், அதே போல ஒண்டி வீரன், அதே போல கட்டபொம்மன், அதே போல அழகுமுத்துக்கோன் மக்களுக்காக செத்தாங்க. அப்படி நீங்க செத்துறீங்களா? அவங்கெல்லாம் மக்களுக்காக போராடி செத்தாங்க. இங்க உங்களை பார்க்க வந்தா கட்சிக்காரன் ஜாவரான். ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லையா? நம்ம ஆட்சி எப்படி இருக்கும்னா, நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம ஆட்சி வந்தா மக்கள் எல்லாரும் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம். எப்படி? உங்க பொண்டாட்டி பள்ளியில் இருக்காங்களா? அப்படியா? எப்படி நல்லா இருப்பீங்க? என்ன நல்லா இருப்போம்? கட்டிய மனைவி பெற்றெடுத்த பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே சேர்த்து விடாமல் வீட்டுக்குள்ளேருந்து வெளியேற்றி விட்டு, வீட்டிலிருந்து அடித்து பற்றி விட்டு, கட்டிய மனைவிக்கு பணம் கொடுக்காம பொருளாதார சிக்கலை கொடுத்து, உளவியலாக சிக்கலை கொடுத்து, வீட்டை விட்டு அடிச்சு விரட்டின நீங்க நாட்டு மக்களுக்கு நல்லது செய்ய வாரன்னு சொல்றது வெக்கமா இல்லையா ப்ரோ? நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போமா? மக்கள் நல்லா இருக்கட்டும். நீங்க பெத்தெடுத்த மக்கள் நல்லா இருக்காங்களா? உங்க மகன் நல்லா இருக்கானா? உங்க மகள் நல்லா இருக்காங்களா? உங்க பொண்டாட்டி நல்லா இருக்காங்களா? அவதூறு பரப்பிட்டாங்களா? யாரை வச்சு? நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு. ஓ, உங்க மனைவியே உங்களுக்கு உங்க சுத்தி இருக்கிறவங்க தானா? உங்க மனைவியை பொறுத்தவரை உங்களுக்கு சுத்தி இருக்கிறவங்க, உங்க சுத்தி அப்ப எத்தனை பேர் இருக்காங்க? எனக்கு புரியலையே. உங்க கூட இருக்கவங்கன்னு சொல்றதை விட்டு என்னை சுத்தி இருக்கவங்கள வச்சுன்றாப்புல. அப்ப சுத்தி நிறைய பேர் இருப்பாங்களோ? சுத்தி இருக்கவங்கள வச்சு அவதூறு பரப்பலாம். அது அவதூறா? விவாகரத்தே அவதூறாயா? உங்க கூட வாழ முடியல, உங்களால் மன உளைச்சல், நீங்கள் இன்னொருவரோடு இருப்பதனால் அவருக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு, அது சமூக வலைதளங்களில் வருவதால் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு மன உளைச்சல் ஏற்பட்டு நாங்கள் மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு ஆளாயிட்டோம், அதனால் இவரிலிருந்து என்னை பிரித்து கொடுங்கள் என்று மனைவி நீதிமன்றம் இருக்காங்க. இதை திமுகவோட அவதூறுங்கிறாப்புல. சார் கேட்குறேன், இது திமுகவோட அவதூறு என்றால் உங்கள் மனைவி சங்கீதா அவர்களை திமுக தான் இயக்குதுன்னா உன் பொண்டாட்டியவே கட்டுப்படுத்த முடியாது, நீ நாட்டை எப்படா கட்டுப்படுத்தணும் நான் கேட்கல, உங்க மனைவியுடைய சொந்தக்காரங்க கேட்க சொன்னாங்க. எவ்வளவு அவதூறுகள்! கரூர் விஷயத்தை பத்தி ஊருக்கே தெரியும். ஆனா போடு, விஜய் மேல பழிய போடு,
ஜனநாயகனா முடக்கு, SOPன்னு ஒண்ணு போடு. அதுவும் எடுபடல. நம்மளை சுத்தி இருக்கிறவங்கள வச்சு, அதாவது இத்தனை வருஷமா வெயிட் பண்ணி இப்போ எலெக்ஷனுக்கு 30 நாளைக்கு முன்னாடி கரெக்டா அந்த டைம் பார்த்து ஒரு அவதூறு பரப்ப வேண்டியது. அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். இன்னும் ஒரு வாரத்தை தெரிஞ்சிடும். ஏப்ரல் 20ஆம் தேதி ஹியரிங் வருது இல்ல, அன்னைக்கு தெரிஞ்சிடும் இது அவதூறா இல்ல நீங்க பண்ண கொடுமையா இல்ல நீங்க கூத்தடிச்ச லட்சணமா, எதனால இது நடந்துச்சு அப்படிங்கிறது. சங்கீதா அவர்கள் வர்றாங்க, கம்மிங், ஐ எம் கம்மிங் அப்படிங்கிறீங்கள, அவங்க இப்போ கம்மிங். அதனால அப்ப தெரியும் 20ஆம் தேதி காலையில 10 மணிக்கு நீதிமன்றத்தை தெரிஞ்சிடும் அது அவதூறா இல்ல அவளால் ஏற்பட்ட தூரா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். ஜனநாயகன் படத்திற்கு முடக்கினா இவன் முடங்கிடுவான், இவன் பயந்துருவான், இந்த பையன் பயந்துருவான்னு நினைச்சாங்க. அதனால யாரும் முடக்க பார்த்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன் சொல்ல மாட்டேற? CBFC நீ தான் தைரியமான ஆளாச்சே, சொல்லு. நீ பிஜேபின்னு சொல்லு, மத்திய தணிக்கைத்துறைன்னு சொல்லி, நீ தான் தைரியமான ஆளாச்சப்பா, பெரிய பக்கா மாசு, பெரிய பிளாஸ்ட் ஆச்சே, பெரிய தளபதி ஆச்சே, சொல்ல வேண்டியதானே. CBFCயும் மத்திய தணிக்கை, அதாவது மத்திய அரசும் பிஜேபியும் சேர்ந்து இங்கே முடக்கிருச்சு ஜனநாயகனை. ஜனநாயகன் படம் ஷூட்டிங் முடிஞ்சது ஜூலை மாதம், படம் மொத்தமாக எடுத்து வச்சாச்சு. டிசம்பர் 15 3 மாதம் கழித்து ஏறிக்கிட்டு கொண்டு போகிறாங்க எங்கள் தணிக்கைத்துறைக்கு. அதே நேரத்தில் பராசக்தி படத்துக்கும் போகுது. ரெண்டும் ஒரே நாளில் டிசம்பர் 19 பார்க்கப்படுது. அந்த 2 படத்துக்குமே சென்சார் கொடுக்குறாங்க. 2 படத்தையும் மறுதணிக்கை அனுப்ப சொல்கிறாங்க. பராசக்தி மறுதணிக்கைக்கு மும்பைக்கு போகுது, ஜனநாயகன் போல நாங்கள் இங்கே பார்த்துக்கணும்னு இருக்காங்க. 82 கட்டு கொடுக்குறாங்க படத்தில், சில காட்சிகள் நீக்கணும்னு. 82 கட்டு பண்ண முடியாது அப்படின்னு சொன்ன உடனே நீதிமன்றத்துக்கு ஏறிக்கிட்டு ஜனநாயகன் படத்துக்கு ப்ரொடியூசர் தான் போகிறாரு. நீதிமன்றம் விசாரிச்சுட்டு இதை தணிக்கைத்துறை தான் முடிவெடுக்கணும்னு சொல்லுது. தணிக்கைத்துறை இந்த படத்தை பார்க்கணும்னா 15 நாள் தேவைப்படும் மறுதணிக்கைன்னு சொல்கிறாங்க. அந்த 15 நாள் வந்துருச்சு, மறுதணிக்கையை பார்த்துட்டாங்க. இப்போ படத்தை ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் கோடு முடிஞ்ச உடனே வெளியிட போகிறாங்க. இதான் அதில் நடந்துச்சு. இதை ஜூலை மாதமோ செப்டம்பர் மாதமோ கொண்டு போயிருந்தா அப்போவே முடிஞ்சிருக்கும், அப்போவே படம் வந்திருக்கும். படத்தை முதல்ல அறிவிச்சது அக்டோபர் மாதம், அப்புறம் ஜனவரி பொங்கலுக்கு 9ஆம் தேதி நாங்கள். பராசக்தி கூட இந்த படம் இன்னும் கேவலமாக தோற்று போயிடும். படத்துக்கு ஒரு ஹைப் கொடுத்து படம் முடக்கப்படுது, கரூரில் முடக்கப்படுறேன், SOP போட்டு முடக்கிறாங்க, எனக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் போடுறாங்க அப்படின்னு நான் பிதுக்கப்பட்டேன், நான் ஒடுக்கப்பட்டேன், நான் நசுக்கப்பட்டேன், ஏன் இதை பிதுக்கிட்டாங்க, என்னோட அதை பிதுக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அனுதாபம் கிடைக்கும். அனுதாப ஓட்டு கட்டிட்டு இருக்காப்புல, அலையலையா ஓட்டு வாங்க போகிறேன் அப்படின்னு சொன்னாப்புல, இப்போ அனுதாப ஓட்டு வாங்கிட்டு இருக்காப்புல. சினிமாவில் பெரிய ஆர்டிஸ்டாக இருந்தவர் அரசியலில் கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்புல. சினிமாவில் பெரிய ஹீரோவாக இருந்தவர் இங்கே காமெடி ரோல் பண்ணிட்டு இருக்காப்புல அரசியலில். இதில் பெரிய கொடுமை என்னன்னா, இவர் வர்றதுனால திமுக கூட்டணி வச்சு இவரை வீழ்த்து பார்க்குதான், இவர் வர்றதுனால பிஜேபி கூட்டணி வச்சு இவரை வீழ்த்த. நீ அவ்வளவு பெரிய சீன்லாம் ஒன்றும் இல்லையே. அது மற்றும் பல கட்சிகள் மற்றும் 2 முனை போட்டி தான், 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு என்ன உருட்டுனாலும் 2 பேருக்கு தான் போட்டி. ஒன்று DVK, இன்னொன்று DMK. மக்கள் விரோத அந்த ஸ்டாலின் சாரா, மக்கள் விரும்புகிற இந்த விஜயா, எல்லாத்தையும் விட்டுட்டு, எல்லா வசதியான வாழ்க்கையும் விட்டுட்டு உங்களுக்காக வந்திருக்கிறேன், உண்மையை மட்டும்தான் பேசுவேன், நான் ஊழல் பண்ண மாட்டேன், லஞ்சம் பண்ண வாங்க மாட்டேன், உங்க வீட்டு பிள்ளைகளை வேட்பாளரை விட்டுருக்கேன். இதை விட ஒரு பச்சை பொய்யா தான் இருக்கா? எளிமையான பின்னணியிலிருந்து வேட்பாளரான். திருநெல்வேலி தொகுதி நிற்கக்கூடிய வேட்பாளர் சொத்து மதிப்பு மட்டும் ஒரு 500-1000 கோடி இருக்கும். எளிமை. அந்த பக்கம் அவன் ஆதரவுச்சுன்னா பொண்டாட்டி சொத்து மட்டுமே 2500 கோடி. எளிமை. RK நகர் வில்சனுக்கு, மரிய வில்சன், அவன் ஒரு 5000 கோடி, அவன் ஒரு 2000 கோடி. அது மாமனார் சீதனமாக கொடுத்தது. பொண்டாட்டிக்கு டைவர்ஸை கொடுத்து, அதில் உலகத்திலேயே டைவர்ஸ் கொடுத்தா, விவாகரத்து கொடுத்தா இவங்க கொடுப்பாங்க செட்டில்மெண்ட். மனைவிட்டிருந்து செட்டில்மெண்ட் வாங்கிட்டு தேர்தல் நிற்கிறாப்புல RK நகர் மரிய வில்சன். இப்படி தமிழ்நாடு முழுக்க 5 கோடி 10 கோடி செலவு பண்ணக்கூடிய ஆட்களை உங்கள் வீட்டு பிள்ளைங்கிறீங்களே. திருநெல்வேலியுடைய வேட்பாளர் RS முருகன் அவர்கள் ஒரு 3 மாதம் முன்னாடி வரைக்கும் அதிமுக, அப்புறம் திமுக, இப்போ தாவேக. அவர் தாவேகா வீட்டு பிள்ளையா? அவர் ரெட்டியார்பட்டி நாராயணன் நாங்குநேரில் போட்டி போடுறாரு. அவர் 3 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும், போன வாரம் வரைக்கும் அதிமுக, 2019 நாங்குநேரி தொகுதியில் இடைத்தேர்தல் ஜெயிச்சவர். அவர் உங்கள் வீட்டு பிள்ளையா? தாவேகா வீட்டு பிள்ளையா? தமிழ்நாடு முழுக்க 106 வேட்பாளர். எடப்பாடி தொகுதியில் என்ன செட்டிங்கை போட்டாங்கன்னு தெரியல, எடப்பாடி வேட்பாளர் ஓடி போயிட்டான், வேட்பாளர் ரிஜெக்டட். இப்போ 234 வேட்பாளர் கிடையாது, 232 வேட்பாளர் தான். 2ல் இந்த பையன் போட்டி போடுறாப்புல, மொத்தம் 233. எடப்பாடி இல்லை. 4 வேட்பாளர்கிட்ட திடீர்னு மாற்றிருக்காங்க. எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரியல, யார்கிட்ட செட்டிங் பேசினாங்க, என்ன பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு டம்மி பீஸ்களாக வேட்பாளரை போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு
199க்கு மேற்பட்ட தொகுதிகளில் டம்மி பீஸ் கேண்டிடேட் அது யாருன்னே மக்களுக்கு தெரியல, மக்களுக்கே தெரியல. இந்த ஆதவர்ஜனா, இந்த மரிய வில்சன், இந்த ஒரு தம்பி ஒருத்தர் நம்ம ராஜ்மோகன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் இந்த இருந்து பாப்புல டி நகரில் புஷி ஆனந்த், இந்த மாதிரி ஒரு 5-6 ஆட்களை தான் வெளியவே தெரியும். அப்புறம் இந்த இன்னொரு தம்பி ஒருத்தர் இதில் இருப்பாப்புல நம்ம திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் ஐஆர்எஸ்ன்னு சொல்லி அவர், இந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்களை மட்டும்தான் வெளியே தெரியும். மற்ற யாரையுமே எவனுக்குமே தெரியலை, எந்த பக்கமும் இல்லை. ரசிகனுக்கு வர்றான். அது ஒரு வடிவேலு காமெடி கூட போட்டிருந்தாங்க. வடிவேலு போயிட்டு சத்யராஜ் அண்ணன் போய் சம்பளம் கேட்பாப்புல, இந்த மாதிரி நான் வந்து 15-20 வருஷமாக இந்த தேட்டரில் வேலை பார்க்குறேன், எனக்கு சம்பளத்தை கொடுங்க அப்படின்பாரு. அப்படியா உட்காரு அப்படிப்பாரு, மரியாதைக்கு நன்றி அப்படின்னு உட்காராப்புல. அது மாதிரி விஜய் வந்து கேட்குறாப்புல, நான் தேர்தலில் நிற்கலான்னு முடிவு எடுத்திருக்கிறேன், அதனால் எலெக்ஷனில் போட்டி போட போகிறேன். எதுக்காக போட்டி போட போகிறேன்? நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். சரி சரி உட்காரு அப்படின்னு உட்காராப்புல. எவ்வளோ ஓட்டு எதிர்பார்க்குறேன்? நான் 45% ஓட்டு எதிர்பார்க்குறேன். ஏற்கனவே காக்கா கதை சொல்லி, கழுகு கதை சொல்லி ரஜினிகாந்த் ரசிகரை பூரா வெறியேற்றி வச்சுக்கிற, ரஜினிகாந்த் ரசிகரோட ஓட்டு எதுவும் ஓட்டும் உனக்கு விடாது, அது ஒரு 10% கழிச்சிரு. ஏற்கனவே ரஜினிகாந்த் இன்னைக்கு கும்மா குத்தா குத்திட்டு போயிருக்காப்புல. ஏர்போர்ட் வந்து கேட்டிருக்காங்க, இளைஞர்கள்லாம் இப்படி வந்து நடிகர்கள் பின்னாடி போகிறோன்னே, இளைஞர்கள்லாம் அவங்க உயிரை பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உயிர் தான் முக்கியம், படிப்பு தான் முக்கியம், இப்படி யார் பின்னாடி விழுந்து நடிகை பின்னாடி போய் அவன் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் சாகாதீங்க அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லிட்டு ஒரு 4 குத்து ஊமை குத்தா குத்திட்டு வீட்டுக்கு போயிருக்காப்புல. அப்புறம் ரஜினிகாந்த் ரசிகருடைய ஓட்டு விழவே விழாது, அதில் ஒரு 10% கழிச்சிரு அப்படிங்கிறாப்புல. அப்போ எவ்வளோ இருக்குது? 35%. ஏற்கனவே அஜித் அவர்களுடைய ரசிகர்களை வம்பிழுத்து, அவருடைய குடும்பத்தை வம்பிழுத்து, அவரை இழிவாக பேசி, அவருடைய மகனை இழிவாக பேசி, அஜித் ரசிகர்களை அசிங்கசியமாக ஆமை அது இதுன்னு பேசி வச்சிருக்கிற, அதில் ஒரு 10 விழுக்காடு விழாது, அதில் ஒரு 10 கழிச்சிரு. இப்போ எவ்வளோ இருக்குது? 25%. கரூர் விவகாரத்துக்கு பிறகு அதில் தப்பு தப்பாக பேசி மக்களை கொன்று அவங்கள பார்க்காம திமுக அதிமுக நாம் தமிழர்னு எல்லாரையும் சகட்டு மேனிக்கு ஒருமையில் ஆபாசமாக இழிவாக அவன் விர்ச்சுவல் வாரிஸ் பேசி வச்சிருக்கு, அதில் ஒரு 15% கழிச்சு விட்டுரு. இப்போ எவ்வளோ இருக்குது? இப்போ ஒரு 10% இருக்குது. அப்புறம் எஸ்கே பென்ஸு, பிரதீப் ரங்கநாதன் பென்ஸு, தனுஷ் பென்ஸு, இவங்க எல்லாரு கூடயும் சகட்டு மணிக்கு உன்னுடைய தற்கொலை பாய்ஸு அணில் குஞ்சுகள் வம்பிழுத்து வச்சிருக்காங்க, அதில் ஒரு 5% கழிச்சு விடு. இப்போ எவ்வளோ இருக்குது? 5% இருக்குது. இப்போ நீ வந்து தேர்தலில் நின்று உன் கொள்கையை சொல்லி உன் கோட்பாடை சொல்லி மக்கள் முழுக்க பிரச்சாரம் பண்ணி அப்படின்னா அந்த 5% கிடைச்சிருக்கோம். மக்கள் பூரா வெறுப்பில் இருக்கான், அதெல்லாம் அதுவும் கிடையாதுன்னு சொல்லி அந்த காணொலி முடியுது. உண்மையிலே சொல்ல போனால் அது ஒரு மீம் கிடையாது, அது ஒரு ஒரிஜினலான கண்டென்ட். விஜய் ரசிகர்கள் வந்து அஜித் ரசிகர்கள் வம்பிழுத்து, ரஜினி ரசிகர் வம்பிழுத்து, சிவகார்த்தி ரசிகர் வம்பிழுத்து, பிரதீப் ரங்கநாதன் ரசிகர்கள் வம்பிழுத்து, தனுஷ் ரசிகர் வம்பிழுத்து, திமுக அதிமுக நாம் தமிழர் எல்லாருடைய குடும்பத்தையும் பேசி, நான் கேட்பது கேள்வி. விஜய் அவருடைய மனைவி விவாகரத்து வழக்கில் போய் நிற்கிறாங்க, அதனால பேசுறேன். இப்போ என் மனைவி போய் என் மேலே விவாகரத்து வழக்கட்ட நீ என்னைய பேசலாம், என் மேலே கம்ப்ளைண்ட் வந்தா நீ பேசலாம், ஆனால் என் குடும்பத்தை பற்றி நீ என்னென்ன பேசுற? எவ்வளோ இழியோ? ஏதாவது ஒரு உண்மை இருக்கா? ஒரு உண்மை கூட கிடையாது. ஒரு நாள் எல்லா உண்மைகளும் வரும்ல, எல்லா உண்மைகளும் வெளியே வரும்ல. சில பேருடைய அதாவது அந்த அருவருப்பான அரசியலுக்காக நாம் சில விஷயங்களை ஓப்பனாக பேசக்கூடாது, வேணாம் அப்படின்னு கடந்து போக நினைச்சா கூட தொடர்ச்சியாக எங்கள் குடும்பத்தை குறிவைத்து நீங்கள் எவ்வளோ அவதூறு கட்டமைக்கிறீங்க. நான் விஜயனுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பேசவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு அவதூறு பரப்புறாங்க சுத்திர்கள் வச்சுன்னு சொல்றதுனால தான் சங்கீதாவே பேச வேண்டியிருக்கு. சங்கீதா ஈழத்து பொண்ணு, எப்படி பார்த்தாலும் அந்த பொண்ணுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஆனால் அந்த பொண்ணை நீ அடித்து விரட்டி விட்டுட்டு நீ அவதூறு பரப்புறாங்க நீ சொல்கிற, அதை நான் கேள்வியாக கேட்டால் நீ என் குடும்பத்தை பற்றி பேசுவேன் அப்படின்னா நீ எவ்வளோ பெரிய அயோக்கிய நாய். இப்படி எல்லாரையும் வம்பிழுத்து வச்சுட்டு நான் வந்து 40 வரப்போகிறேன். அதெல்லாம் ஒரு பையன் இருக்கான், இந்த நிர்மல் குமார்னு, சீமானுடைய கால் இருக்குல்ல, அந்த காலுக்கு தூசிக்கு வர மாட்டான். அவன் சொல்கிறான் 8 விழுக்காடு வாக்கில் 6 விழுக்காடு நாங்கள் போட்டது தான், 2% தான் சீமானுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. ஆர்எஸ்எஸ்ல பயணிச்சு, அதிமுகவில் பயணிச்சு, அதுக்கப்புறம் இப்போ தாவேக்கால பயணிக்கிறான். அவன் ஒரு ஆர்எஸ்எஸ் ப்ராடக்ட், பக்கா ஆர்எஸ்எஸ், பக்கா சங்கி. அந்த சங்கி சொங்கி சொல்லுது 2024 நாடாளுமன்றத்தில் 8 விழுக்காட்டில் 6 விழுக்காடு தாவேக்காவான். அப்படின்னா தாவேக்காக்கு 6% ஓட்டு தான் இருக்கா? அப்புறம் எப்படி 40% சொல்கிறீங்க? 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்காக 6% ஓட்டு நாம் தமிழுக்கு வந்துச்சு, நாம் தமிழ் 2% தான். யோ 2021 தேர்தலில் தாவேக்கா இல்லை, அப்போவே 7%. ஏதாவது அடிப்படை அறிவு தெரியுமா? எப்படி தெரியும்? ஹோம் செக்ரட்டரிக்கு லெட்ரு போட சொன்னால் மணிப்பூர் முன்னாள் ஆளுநருக்கு லெட்ரு போடுற உனக்கு என்ன அறிவு இருக்கும்? நீ படிச்சியா இல்லை எதாவது பண்ணிக்கினி மேய்ச்சா உசிலம்பட்டியில்? சரி, நான் வெளிப்படையாக சவால் விடுறேன். திருப்பரங்குன்றம் வந்து பேசலான் இருந்தேன், இங்கேயே கேட்குறேன்.
தாவேக்கா இந்த தேர்தலில் 40 விழுக்காடு வாக்கு வாங்கிட்டா நான் திருப்பரங்குன்றத்தை வந்து மொட்டை எடுக்கிறேன். அதே போல தாவேக்கா அந்த வாக்களை நீ சொன்ன 40% எடுக்கலன்னா நீ திருப்பரங்குன்றத்தில் மொட்டை போடுவியா? எங்களுக்கு மட்டும்தாங்க 40% இருக்கு. சீமானுக்கு இருக்கிற 2%. சீமான் தான் சொல்றாரு நான் அரசியல் இல்ல அவருக்கான போன தடவை வாக்களிச்சது பெரும்பாலும் நீங்க வந்து தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பாதி பேர் அங்க வாக்களிச்சனால அவருக்கு 8% ஆச்சு. அவர் என்னைக்குமே வந்து 2% மேல போகாது. இந்த தடவை அவர் எப்பயுமே அவருக்கே தெரியுமே நான் ஜெயிக்கவே மாட்டேன், நான் அரசியல்ல ஜெயிக்கவே மாட்டேன், ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டேன், நான் எதுவுமே பண்ண மாட்டேன்னு இருந்து அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. கட்சியில ஜெயிக்கவே மாட்டேன்னு சொல்லி சும்மா போய் ஒரு யூடியூபர் மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சா போய் பேசிட்டு இருக்காரு. அவரை நீங்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு எங்களுக்கு மட்டும் தான் 40% மேல மக்கள் வாக்குகள் இருக்கு. எங்கனாலதான் திமுகவுக்கு பெரிய பாதிப்பு இருக்கு. அதனாலதான் எங்களுக்கு பிரச்சனை பண்றாங்க. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தாவேக்கோட வாட்ஸ்அப் குரூப்புகளில் தாவேக்காக்கு நாம் தமிழுக்கு ஓட்டு போட சொல்லி சொன்னாங்கன்றான். அப்போ இவன் அதிமுக தான். இப்போ அதிமுக தாவேக்காக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தியா நீ? அப்போ அதிமுக அது எந்த கட்சியிலிருந்து இருக்கின்ற கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியம் தைனமிக்கும் இந்தியாவில் எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கூட்டம் அந்த கூட்டம். எந்த கட்சியில் இருக்கானா அந்த கட்சிக்கு உண்மையாக இருப்பான், அந்த கட்சிக்கு விசுவாசமாக இருப்பான். ஆனால் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி, ஆர்எஸ்எஸ்க்கு முழு விசுவாசமாக இருப்பான். எனக்காவது ஆர்எஸ்எஸ்ஸை எனக்காவது பிஜேபி இந்த நிர்மல்குமார் பையன் எடுத்து பேசியிருக்கானா? பேசவே மாட்டான். அவன் சீமானன் பேசுகிறான். 15 ஆண்டு காலமாக களத்துக்கு யூடியூபர். யாரா யூடியூபர்? டேய் யாரா யூடியூபர்? யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான யூடியூப் வலையொலிகளையும் இயக்கக்கூடிய அவங்களுக்கு கண்டென்ட் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளுங்க அண்ணன் சீமான் தான். அவர் தம்ப்நெயில வைக்காம எந்த யூடியூப்பும் இங்க இயங்காது, எந்த தொலைக்காட்சியும் இயங்காது. தமிழ்நாட்டு அரசியலில் எல்லா பிரச்சனையும் களத்தில் போராடக்கூடிய ஒரு தலைவனை நீ திருப்பரங்குன்றத்தை போய் திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றி பேசி வாக்கு கேட்டுருவியா? திருப்பரங்குன்றம் பிரச்சனையை பற்றியோ ஜார்நில மீட்பு குறித்தோ எதை பற்றி பேசி நீங்கள் ஓட்டு கேட்பீங்க? எதை பற்றி உங்களுக்கு தெரியும்? மக்களுடைய பிரச்சனைகளே தெரியாமல் தளபதி விஜய் நாங்கள் வந்தால் நல்லது பண்ணுவோம், நாங்கள் வந்தால் பெண்களுக்கு நல்லது பண்ணுவோம், ஆண்களுக்கு நல்லது பண்ணுவோம், பெற்றவங்களுக்கு நல்லது பண்ணுவோம், முதியோருக்கு நல்லது பண்ணுவோம், கிழவிகளுக்கு நல்லது பண்ணுவோம், குழந்தைங்களுக்கு அதெல்லாம் எல்லாரும் செய்வான். என்ன பண்ணுவேன்? நல்லது பண்ணா நல்லது என்ன பண்ணுவேன்? உன் பிஎம்டி கார் எடுத்து கொடுத்துருவியா? இல்லை ஒரு ரோல்ஸ் ராய்ஸை விற்று கொடுத்துருவியா? என்ன நல்லதையா பண்ணுவேன்? ஒரு தலைவன் 49 திட்டங்கள் 460 பக்கங்கள். ஆட்சியை எப்படி நடத்துவேன்? கட்சியை அறிவித்து 1.5 வருஷம் ஆச்சு, தேர்தல் தேதி அறிவித்து 20 நாள் ஆச்சு, வேட்பாளர் அறிவித்து கிட்டத்தட்ட 10 நாள் ஆச்சு. எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வெளியிடாத, தேர்தல் அறிக்கை வெளியிடாத ஒரே ஒரு கட்சி தாவேக்கா. திமுக கூட ஒரு குப்பையாக வெளியிட்டுருச்சு, அதிமுக வெளியிட்டுருச்சு. அதிமுக தேர்தல் அறிக்கையில் உண்மையிலே அதிமுக தேர்தல் அறிக்கையில் மிக முக்கியமாக சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. தமிழர்களுடைய வேலைவாய்ப்பு 75 விழுக்காடு தமிழர்களுக்கே கொடுப்போம். அது நாம் தமிழ் சீமானவர்கள் 100 விழுக்காடுன்னு சொல்கிறாரு. இங்கே அதிமுக 75 விழுக்காடுன்னு சொல்லுது. அதே போல இலங்கை தமிழர்களுக்கு இங்கே இரட்டை குடியுரிமை அதிமுக சொல்லுது. இது போல ஒரு ஆரோக்கியமாக ஏதாவது எடுத்து முன் வச்சிருக்கீங்களா? நாம் தமிழர் வெளியிட்டிருக்காங்க, அதிமுக வெளியிட்டிருக்காங்க, திமுக வெளியிட்டிருக்காங்க. இதில் எது சிறப்பாக இருக்குது, எது சிறந்ததுன்னு ஒரு டிபேட்டை உருவாக்கலாம். அப்படி தாவேக்கா வெளியிடுங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எந்த மாதிரி திட்டம் வச்சுருக்கீங்க, உங்கள் மண்டைக்குள்ளே என்ன இருக்குது, என்ன கனவு இருக்குது, என்ன மாதிரி ஐடியாலஜியில் இருக்கீங்க, என்ன ஐடியாவில் இருக்கீங்க, எதை பண்ண போகிறீங்க, உங்களுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுடைய கொள்கை என்ன, நீர் மேலாண்மை கொள்கை என்ன, கனிம வள கொள்கை என்ன, மின்சார கொள்கை என்ன, உங்களுடைய பொருளாதார கொள்கை என்ன, கொள்கைன்னா என்ன, கொள்னா என்ன, உங்கள் கைனா என்ன அப்படின்னு தெரியணும்ல. எதுவுமே இல்லாமல் நான் வருவேன் நல்லது பண்ணுவேன். இது வரைக்கும் வந்த எல்லாரும் நல்லது பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. கொடுமையான ஆட்சி கொடுத்தவர் கூட நல்லது பண்ணுன்னு சொல்கிறாங்க. சொன்னதைத்தான் செய்வோம், செய்வதைத்தான் சொல்லுவோம் அவர். நாங்கள் சொல்லாததையும் செய்வோம் இவர். சாத்தியத்தை மட்டும் தான் செய்வேன், எல்லாத்தையும் சாத்தியப்படுத்துவேன். சாத்தியத்தை செய்யறதுக்கு ஆள் தேவையில்ல, அசாத்தியத்தை செய்யத்தான் ஆள் தேவை. ஊழல் லஞ்சத்தை ஒழிப்பது அசாத்தியமானது, அதை சாத்தியப்படுத்த ஒரு ஆள் தேவைப்படுறாரு. காவிரி சிக்கலை தீர்ப்பது அசாத்தியமானது, அதை சாத்தியப்படுத்த ஒரு ஆள் தேவைப்படுறாரு. முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்ப்பது அசாத்தியமானது, அதை சாத்தியப்படுத்த ஒரு ஆள் தேவைப்படுறாரு. கச்சத்தீவு பிரச்சனை அசாத்தியமானது, அதை சாத்தியப்படுத்த ஒரு ஆள் தேவைப்படுறாரு. இங்கே மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன், ஸ்டெர்லைட்டு, கூடங்குளம், பரந்தூர், எண்ணூர் இது அதானி பிளான்ட்டு, இதையெல்லாம் அசாத்தியம், இதெல்லாம் ஒழிப்பது, அதை சாத்தியப்படுத்த ஒரு ஆள் தேவைப்படுறாரு. 10 லட்சம் கோடி கடனை அடைப்பது அசாத்தியம், அதை சாத்தியப்படுத்துங்கிற ஆள் தேவைப்படுறாரு. கடன் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, மின்மிகை மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, பால்
நிறைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, பசிக்கு அழாத குழந்தைகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, சத்தான குழந்தைகள் பிறக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, பிறப்பின் போது குழந்தைகள் இறக்காமல் இருக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, குப்பைகள் இல்லாத மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, பொருளாதார வளர்ச்சியடைந்த மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, லிட்ரஸி ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, மருத்துவம் சரியான சமமான விதத்தில் கிடைக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போக, எல்லோருக்கும் சுகாதாரமான குடிக்க குடிநீர் கிடைக்கிற மாநிலமாக தமிழ்நாட்டை கொண்டு போகத்தான், அந்த அசாத்தியங்களை செய்யத்தான் ஒரு ஆள் தேவைப்படுறாளே ஒழிய சாத்தியத்தை செய்ய நீங்களாம் வாங்க மலையை தூக்கி என் கையில் வைங்க நான் தூக்குறேங்கிற அந்த சாத்தியத்தை செய்ய ஆள் தேவையில்லை. மலையவே பேர்த்து எடுக்கிற ஆள் தான் இங்கே தேவைப்படுறாரு. அப்படி ஆட்கள் யாருங்கிறத மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்காங்க. அதுக்கு களத்தில் ஆள் நிற்குது. நீங்கள் காமெடி வேலையில் பார்க்குங்களே ஒழிய மற்றபடி இந்த முத்துராமலிங்க தேவரை பற்றி பேசுறது, காமராஜரை பற்றி பேசுவது, சுந்தரலிங்கனாரை பற்றி பேசுவது, அவங்கள மாதிரி நாம் உழைப்போம். அது இருக்கட்டும். முத்துராமலிங்க தேவர் எதனால் முத்துராமலிங்க தேவர் ஆனார், எதனால் மக்கள் கொண்டாடுறாங்க? ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்க. சுந்தரலிங்கனார் யார்? ஒரு 5 மினிட்ஸ். வஉசி யார்? ஒரு 5 மினிட்ஸ். காமராஜர் யார்? ஒரு 5 மினிட்ஸ். வேலுநாச்சியார் யார்? ஒரு 5 மினிட்ஸ். அழகுமுத்துக்கோன் யார்? ஒரு 5 மினிட்ஸ். ஒண்டி வீரன் யார்? ஒரு 5 மினிட்ஸ் பேசுங்களேன். துண்டு சீட் இல்லாமல், A4 சீட் இல்லாமல் பேசுங்களேன். முத்துராமலிங்க தேவர் பேர் தெரியும், அவர் என்ன செஞ்சார்? ஒண்டி வீரன் தெரியும், அவர் என்ன செஞ்சாரு? அழகுமுத்துக்கோன் தெரியும், அவர் என்ன செஞ்சாரு? குரூஸ் பர்னாந்தி பேர் தெரியும், அவர் என்ன செஞ்சாரு? தொடர்ச்சியாக 10 நாளாக என் பேச்சை கேட்டிருக்காங்க உட்காந்து வீட்டில். தொடர்ச்சியாக நான் எல்லா மேடையிலையும் போட்டு முத்துராமலிங்க தேவர், அழகுமுத்துக்கோன், இமானுவேல் சேகரனார், ஒண்டி வீரன், இந்த பக்கம் குரூஸ் பர்னானந்து, காமராஜர், கக்கன், ஜீவானந்தம், சிங்கார வேலர், அந்த பக்கம் வஉ சிதம்பரம் சொன்னேன். அந்த ஜான் பை ஒருத்தர் இருக்கான், ஜான் ஆரோக்கியசாமி, அவன் என் வீடியோ எல்லா வீடியும் பார்த்துருவான், இந்த வீடியும் பார்த்துருவான். முதல்ல அவன் என்ன பண்ணிடுவான்னா எடுத்து ஃபுல்லாக கொடுத்துட்டாப்புல. துரை இந்த மாதிரி பேசுகிறாப்புல, எல்லா ஊர்லேயும் வந்து கூட்டம் பயங்கரமாக கூடுது, இது பயங்கரமாக ரெஸ்பான்ஸாக இருக்குது, மக்கள் பேரழிச்சு அந்த தலைவர்கள் சொல்லும்போது உற்சாகமாகறான் அப்படின்னு விட்டுட்டு வராட்டி விட்டுட்டார் விஜய்னு சொல்கிறாரு. வஉசி மாதிரி விட்டுட்டு வராரா? முத்துராமலிங்க தேவர் விட்டுட்டு வராரா? சம்புலிங்க முதலியார் மாதிரி விட்டுட்டு வராரா? வள்ளல் பாண்டித்துரை தேவர் மாதிரி விட்டுட்டு வராரான்னு கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்க, இந்த பேரெல்லாம் போய் திருநெல்வேலியில் போட்டு விடுங்க. திருநெல்வேலி கொஞ்சம் தேவமார் அதிகம், திருநெல்வேலி கொஞ்சம் பிள்ளைமார் அதிகம், திருநெல்வேலி வந்து குரூஸ் பெர்னாண்டஸ் அதிகம், திருநெல்வேலி கொஞ்சம் தேவேந்திரோட வேளாள் அதிகம், அப்புறம் அருந்ததிய மக்கள் இருக்காங்க, ஒண்டி வீரனை வழிபடுற மக்கள், அழகுமுத்துக்கோன் கொஞ்சம் கோனார் இருக்காங்க. 5ஐயும் கவர் பண்ணிடலாம். கோனாறு, நாடாறு, தேவர் எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். நாங்கள் பேசுறது உள்ளத்துலேருந்து பேசுகிறோம், நீ உதட்டிலேருந்து பேசுகிறேன். நான் கூட விஜய் ஒரு இடத்துலையும் வழி தாங்கி நிற்கிறேன், எல்லா வேதனையும் எல்லா வழியும் தாங்கினோன்னே என்னதையா வழி தாங்கி நிற்கிறாரு, ஏதோ என் மக்களுடைய வழி நினச்சா இப்போ தான் தெரியுது. ஜனநாயகன் படம் வெளியாகாத வழியான், SOP போட்ட வழியான், கரூர்லேருந்து இவர் மேலே பழி போட்ட வழியா, மனைவி கொடுத்த விவாகரத்து வழியா, இதுதான் வழியா. இதுக்கு வீதி வீதியாக வரானே, நீதி கேட்க போறானே. நான் கூட மக்களுக்கு நீதி கேட்பேன்னு பார்த்தா அவருக்கு நீதி கேட்டு வந்திருக்காப்புல. எங்கள் அண்ணன் சீமான் மக்களுக்கு நீதி கேட்டு களத்தில் நிற்கிறாரு, ஆட்சியாளர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டி களத்தில் நிற்கிறார். இவர் தனக்கு நீதி கேட்டு நிற்கிறாப்புல. அதாவது காப்பாற்ற வந்த இடத்துல காப்பாற்றி விட்டு எம்மாம்பாவில் வடிவேலு, அது மாதிரி அரசியலுக்கு வந்து மக்களுக்காக, கடைசியில் பார்த்தா தனக்காக நீதி கேட்டு இவர் நின்று இருக்காப்புல. தனக்கு நீதி கேட்கிற அவருக்கா இல்லை மக்களுக்கு நீதி கேட்கிற அண்ணன் சீமானுக்காங்கிறத களம் முடிவு செய்யும். மற்றும் பலர் தேர்தல் முடிட்டோம், சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.